இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய கிருபைகளையும் புதிய புதிய வாசல்களையும் அவர் திறந்து அவர் நம்மை அன்பினால், இரக்கங்களினால், கிருபைகளினால் நம்மை முடிசூட்டி நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த புதிய மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமும் நல்ல கிருபைகளும் நிறைந்த மாதமாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். மனதார உங்களுடைய சகோதரியாய் உங்க ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திலிருந்து தேவனுடைய அளவற்ற கிருபை நம் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதை தேவன் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்துவார். நம்மேல் அவர் அன்பாயிருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிற தேவன். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் நிச்சயமாய் இந்த மாதத்திலிருந்து அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்கூடாய் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக செய்ய போகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். கடந்த மாதத்துல ஏற்பட்ட, கடந்த வருஷங்கள்ல ஏற்பட்ட எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே நம்ம கொடுத்துட்டு நமக்கு அவர் செய்த நன்மைகளை இந்த முதலாம் நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே நம்ம தியானித்து எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். ஒருவேளை பல தீமைகள் வந்திருக்கலாம், காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதெல்லாம் எல்லாவற்றையும் அவர் தள்ளிவிட்டு நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தின தருணங்களை நம்ம நினைத்து பார்த்து ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபித்து இந்த மாதத்திற்கென்று தேவன் தந்த வார்த்தையை, நம்ம ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். உங்க இருதயத்துல அன்பில் நிறைந்தவர்களாய் தேவனுடைய அன்பு நீங்க நினைச்சு பாருங்க. அவர் கடந்த நாட்கள்ல எவ்வளவு தாழ்வுல நம்ம இருந்தோம். அந்த தாழ்வுல அவர் நம்மை நினைத்ததுனாலதான் இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம அவரை ஆராதிக்கும்படிக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தருணங்களும் நம்ம முடிந்து போய்விட்டது அப்படின்னு நினைத்த தருணங்களில அவர் நம்மை கை தூக்கி எடுத்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்ப்போம்னா இன்றைக்கு நாம் இருக்கிற ஸ்தானம் அது மிக பெரியது. அன்றைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல இல்ல, இந்த பூமியில நல்ல ஸ்தானத்துல, நல்ல மதிப்புல, நல்ல உணவு, உடை, ஆகாரம், ஒரு காலத்துல எல்லாத்துலயும் குறைவுல இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றிலும் நிறைவாய் நடத்தி தருகிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் இன்றைக்கு இந்த பூமியில நாம் இந்த அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடலாகத்தான் இருக்கும். நான் நிச்சயம் நம்புறேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். தாவீது தான் சொல்றார், இந்த தாழ்வில் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த தாழ்மையில வீட்டுல எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருந்தேன், தள்ளப்பட்டிருந்தேன். ஆனா என்னுடைய தாழ்வில் இந்த உலகம் என்னை நினைக்காது, ஆனா என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவர் நீர் அப்படின்னு தேவனை அவர் அறிந்து அங்கே ஆராதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பாடலை தான் இன்றைக்கு பாடி நம்ம ஆராதிக்க போறோம். எங்க நான் இருந்தேன், எவ்வளவு பெரிய குழிக்குள்ள கிடந்தேன். யோசேப்பை போல குழிக்குள்ள கிடந்த அனுபவம். எல்லாரும் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று சொல்லும்படியாக மனுஷர் நம்ம மேல ஏறி போன தருணங்கள் எத்தனை எத்தனை எத்தனை. எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை நடத்தி இந்த வருஷத்திலேயே 3 மாதங்கள் நம்மை கிருபையாய் கடக்க செய்திருக்கிறார். நம் குடும்பங்களை கிருபையாய் கடக்க செய்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபையை நினைத்து மனதார இந்த ஒரு பாடலை பாடி நான் பாடும் பொழுது நீங்களும் மியூட் போட்டிருந்தா கூட உங்க மனதுல என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடி துதித்து இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபைகளும் நன்மைகளும் நம்மை சூழ்ந்திருக்கிற மாதமாக இந்த வருஷ காலமெல்லாம் நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளும் நன்மைகளும்
நம்மை சூழ்ந்திருக்கிறதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு உண்மையாய் அவரை நம்புகிறவர்கள், உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில அவரை மாத்திரமே பெரிதாய் பார்க்கிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறதாம். அந்த கிருபை சூழ்ந்து இருக்கிறதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். இருதயத்தை எல்லா விதமான எண்ணங்கள், பயமுறுத்துகிற எண்ணங்கள், கவலைகள், இது எப்படியாகும், அது எப்படியாகும், இல்ல அப்பா நீங்க இருக்கிறீங்க, இதுவரைக்கும் என்ன நடத்தினவர் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி உணர்ந்தவர்களா இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதங்களில் நமக்கு நிச்சயமாய், வரப்போகிற மாதங்கள்ல நிச்சயமாய் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாடல பாடலாம். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். அவருடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து உயர்த்த போகிறோம். இந்த இடத்துல தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை சரீர பிரகாரமா வேணா நம்ம வேற வேற இடங்கள்ல இருக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில நாம் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த ஒன்றிணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடங்களிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம மைண்ட்ல இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஒதுக்கி தள்ளிட்டு இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வோடு கூட நாம் அவரை துதித்து ஆராதிப்போம். ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஆராதிக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். என்னன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமாய். கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமாய். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவேன்.
கழுகை போல்வும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கி நீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கி நீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தி நீரே. வழிகளில் நான் இடறி வீழாமல் கருணை கரத்தால் உயர்த்தி நீரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கி நீரே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கி நீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். இந்த பாடல் வரிகளை உணர்ந்திருப்பீங்கன்னா, அவருடைய சிறகின் மேல நம்மை வைத்து சுமந்த தருணங்கள் எத்தனை. அவ்வளவுதான். இந்த உலகம் நம்மள ஒரு கருவேப்பிலைய போல தூக்கி போட்டிருக்கலாம். நீ ஒன்றுக்கும் உதவாதவள், உதவாதவன், நீ தேவையில்லாதவள், நீ எதற்கும் லாயக்கற்றவள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நம்மைத்தான் அவருடைய கரங்களில் அவர் தூக்கி எடுத்து அவருடைய சிறகின் மேல் வைத்து நம்மை சுமந்து எந்த பாதைகளிலும் நாம் இடறி விழாமல், வெட்கப்பட்டு விடாமல், அவருடைய கருணையின் கரத்தால் இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், ஒரு விஷயம் அந்த ஸ்டான்ஸாவை நம்ம மறுபடியும் நம்ம திரும்பவும் உணர்ந்து இந்த மாதத்தின் முதலாம் நாளில அவருக்கு நன்றி செலுத்த தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தருணத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க. டோட்டலா இந்த உலகம் நம்மை மறந்து விட்டது. மனிதர்கள், நம்ம நம்பின மனிதர்கள் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை. ஆனால் ஒருவர் நம்மை மறவாமல் நினைத்தபடியினாலே இன்றைக்கு இந்த இடத்துல நாம இருக்கிறோம். அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, அற்பமாய் எண்ணப்பட்டு அந்த தருணங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருந்தபடியினால், அன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருந்தார், இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார்.
இன்றைக்கு அந்த வாழ்க்கையே நாம் மறந்து போகும் அளவுக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? நிச்சயமாய் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களைத்தான் தேவன் செய்திருக்கிறார். இத உணர்வீங்கன்னா மறுபடியும் ஒரு விசையாய் அந்த ஸ்டான்ஸாவை நம்ம பாடி ஆராதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா நீங்க என்னை சுமந்த அந்த தருணங்களை நான் நினைச்சு பாக்குறேன். நீங்க யோசித்து பாருங்க. அன்றைக்கு அவர் இல்லன்னா இன்றைக்கு நம்ம இல்ல. இன்றைக்கு உலகத்துல நமக்கு வந்த பிரச்சனைகள், ஏற்பட்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இல்ல. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, அவருடைய செட்டைகளின் மேல் நம்மை தூக்கி சுமந்ததினால் நாம் இந்த பூமியில ஜீவனோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் மறுபடியும் ஒரு விசை அந்த வரிகளை பாடலாம். அந்த வரிகள் அந்த இதுலயே இருக்குது. நீங்க அதை பார்த்து பாடலாம். கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைப்பவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். இந்த மாதத்திலும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஒரு ஜெபமாய் அந்த எபேசியர் 3 அதிகாரம்
அந்த 16வது வசனத்துல இருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை இந்த மாதத்துல இருந்து நீங்க செய்ய தொடங்குங்க. அவருடைய அன்பை ஆழமாய் இன்னமும் நாம் அறிய, அன்பிலே நிலை பெற்றவர்களாய் மாற இந்த மாதத்துல தேவன் எனக்கு நினைவுபடுத்தின ஒரு ஜெபம் இதுதான். நான் அந்த ஜெபத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு அந்த ஜெபத்தை பண்ணின பிறகு இந்த மாதத்திற்கென்று தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் சற்று தியானிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த ஆச்சரியமான அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் அவருடைய இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய. இன்றிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை உங்க டைரியில ஒரு நோட் மாதிரி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அப்பா, உங்க வல்லமையினால, உங்களுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையாய் பலப்படணும். இந்த காரியம் அந்த காரியம்னு மனுஷனை போல சோர்ந்து 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 உட்கார்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அவருடைய ஆவியினாலே நாம் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நாம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அந்த அன்புல வேரூன்றணுமா, நிலை பெற்றவர்களாய் மாறணுமா, சகல பரிசுத்தவான்களோடும் கூட. இன்றைக்கு நம்ம பரிசுத்தவான்களா இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னா, நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடுகிற இடத்துல அவருடைய அன்பின் ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய பிரசன்ஸ ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல. அதுதான் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, நம்முடைய அறிவுக்கு எட்டவே முடியாத அவருடைய அன்பு, அந்த அன்பை நம்ம அறிந்து கொள்ள இந்த மாதத்துல இருந்து நம்ம இன்னமும் அவருடைய அன்பை ஆழமாய் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறவும், அவருடைய ஃபுல்னஸ், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும், அவருடைய ஆவியில் அவர் பெற்றிருந்த சகல பரிபூரணத்தினால் நாம் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்னு பவுல் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்னா, இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை மனதின் ஆழத்தில் இருந்து நீங்க செய்ய தொடங்குங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்க செய்ய தொடங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த இந்த வசனங்களை வைத்து நம்ம ஜெபித்து விட்டு நம்முடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை நீ நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா, எத்தனையோ தருணங்கள் அவ்வளவுதான், எல்லாரும் தள்ளிட்டாங்க, இனி என் வாழ்க்கை முடிஞ்சது, நான் எப்படி எழும்ப முடியும் அப்படின்னு நினைத்த அந்த தருணங்களில் எல்லாம் நீர் எங்களை கைவிடாமல், அப்பா, எங்களுக்கு சத்தியம்னா என்னன்னே தெரியாது, உங்களுடைய நேச்சர் தெரியாது, ஆனா அந்த நாட்களிலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியினால், எங்களை முன்குறித்தபடியினால், எங்களை கழுகு தன் செட்டைகளின் மேல் தன் குஞ்சுகளை சுமப்பது போல நீர் சுமந்து வந்தீரப்பா. இன்றைக்கும் விலையேற பெற்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை, மனக்கண்களை நீர் தந்திருக்கிறீர். இன்னமும் ஆழமாய் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற புத்தியை நீர் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆவியினாலே நாங்கள் உள்ளான மனுஷனில்
வல்லமையாய் நாங்கள் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்களுடைய இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட உம்முடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னது என்பதை, அறிவு கெட்டாத அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், உம்முடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படவும், உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை நீங்க தாங்கப்பா. எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடத்தை ரீச் பண்ணணும்ப்பா. உங்க அன்பை ஆழமா உணரணும்ப்பா. உலகம், மாமிசம், ஜென்ம சுபாவம்னு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உங்க அன்புதான் பெரியது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு எங்க குடும்பங்கள்ல, எங்கள்ல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை ஆழமாய் அறிந்து ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜென்ம சுபாவம் எங்கள்லயும் இருக்கக்கூடாது, எங்க குடும்பங்கள்ல யாருக்கும் இருக்கக்கூடாது. எங்க குடும்பங்களே ஒரு பரலோகமா இருக்கணும்ப்பா. அப்பா, வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கிற குடும்பமாக இருக்கணும்ப்பா. அது உங்க அன்பை புரிந்து கொண்டாதான் அந்த குடும்பத்துல அப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரே, அப்படி இல்லாத மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து ஒரு என்கவுண்டர் அந்த மக்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனதார இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிற உம்மை அறியாத, உம்முடைய அன்பை உணராதபடி ஜென்ம ஸ்பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு சந்திக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலிருந்து அப்பா, எங்கள் குடும்பத்தார்களிடத்துல நாங்க மாற்றங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் இங்க வந்திருக்கிற நிறைய பேர் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் குடும்பத்துல இருக்கிற இந்த ஒரு நபர் கிட்ட மாற்றம் வந்தா போதும், என் வாழ்க்கை மாறிடுமே, என் குடும்பமே சந்தோஷமாயிருமே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் நீங்க இந்த நொடி பொழுதுல நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்கப்பா. நாங்க உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்களுடைய முகங்கள் பிரகாசமடைந்தன என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில எங்களுக்கு ஒரு வாழ்க்கை நீங்க கொடுத்திருக்கிறீங்கன்னா, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி உங்க வார்த்தை சொல்லுதுப்பா. இந்த வார்த்தையின்படி எங்க குடும்பங்கள்ல மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு எல்லா பகுதிகளிலும் உண்டாகட்டும். அது உங்க அன்பை உணர்ந்து கொள்ளும் போதுதான் உண்டாகும்பா. உங்க அன்பின் ஆழத்தை குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரும் ருசி பார்க்க தகப்பனே கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் மனதார இந்த மாதத்தின் முதல் நாள்ல நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இனி வருகிற நாட்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும், ஆவியில பலப்பட்டு எழும்புகிற மாதங்களாய் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேளையை நீர் நடத்தும்படிக்கு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.